எக்ஸாமை ரொம்ப நெருக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்களா? அப்போ அடுத்து சொல்ல போகிற 5 டெக்னிக்ஸ் உங்களுக்கு தான். இல்லைனாலும் ஃபுல்லாக பாருங்கள், எப்பயாச்சும் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் லேர்னிங் டெக்னிக் பேர் SQ3R. ஃபர்ஸ்ட் உங்கள் டெக்ஸ்ட்டை ஸ்கிம்மிங் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேலோட்டமாக படிக்கிறது. ஸ்கிம்மிங் பண்ணிவிட்டு ஒரு சர்வே எடுத்துக்கோங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்குது, கொஷின்ஸ் இருக்குது, சம்மரிஸ், இது எல்லாத்தையும் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு கொஷின் மாதிரி மாற்றுங்க. இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தேட உங்கள் பிரெயின் ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். அதுக்கு ஆன்சர் தேடுறதுக்கு டீப்பாக அந்த புக்கை படிங்க. இப்போ இவ்வளோ நேரம் படிச்சிங்க இல்லையா, அதை அந்த புக்கை மூடி வச்சுட்டு ஒரு தடவை ரிசைட் பண்ணி பாருங்கள், அதாவது சொல்லி பாருங்கள். அப்போ படித்ததோடு விட்டுறாமல் அப்பப்போ எடுத்து அதை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பயுமே அது உங்கள் பிரெயினில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டே ஆகிருக்கும். இந்த SQ3Rல சொல்லியிருக்கு சர்வே, கொஷின், ரீட், ரிசைட், ரிவ்யூ. இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா போரிங்கான லெசன்ஸ் கூட பெட்டராக ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பொமோடோரோ டெக்னிக். இந்த டெக்னிக் ஃபோக்கஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ்க்கு ஒரு டைமர் செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல் ஃபோக்கஸோடு உட்காந்து எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதுலேயே உட்காந்து படிங்க. டிவி, ஃபோன்னு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. இவ்வளோ நேரம் படித்ததுக்கு கிஃப்டாக ஒரு 5 மினிட் பிரேக் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி உங்கள் ஸ்டடி செஷனுக்குள்ளே போயிருங்க. இதே மாதிரி ஒரு 4 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லாங்கான பிரேக் எடுத்துக்கோங்க. இது உங்கள் பிரெயினை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வைக்காமல் நேச்சுரலாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிக்க ஹெல்ப் பண்ணும். தேர்ட் டெக்னிக் பேர் ஃபெய்மேன் டெக்னிக். இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக். நிறைய பேர் என்னன்னு தெரியாமல் ஃபாலோ பண்ணுறது. அது என்னென்னா, நம்ம படித்ததை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தருது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூலில் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி. நீங்கள் படித்ததை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அதே மாதிரி மறக்கவும் மறக்காது. உங்களுக்கு புரிஞ்சதை சிம்பிள் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி. ஒரு வேளை சொல்லித்தரும்போது உங்களுக்கு நடுவில் ஸ்டக் ஆகுதுன்னா அப்போ அந்த கான்செப்டில் நீங்கள் எங்கே கிளியராக இல்லை அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். பிகாஸ் ஒரு விஷயம் ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் நம்மளால் ஃப்ளோவாக ஒருத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரவே முடியும். ஃபோர்த் மெத்தட் என்னென்னா ஸ்பேஸ்டு ரெப்படேஷன் டெக்னிக். இப்போது நீங்கள் ஒரு 10 நியூ வெக்காபுலரி கற்றுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை டெய்லியும் படித்து மனப்பாடம் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டே ஒரு 10 வெக்காபுலரியை படிக்கணும். அடுத்த நாள் அதை ரிவ்யூ பண்ணி பாருங்கள், நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டெய்லியும் அதை படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2 டேஸ் கேப் விடுங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸ் கழித்து திருப்பி நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அது ஞாபகம் இருந்ததுன்னா தென் அகெயின் ஒரு 2-3 டேஸ் கேப் விட்டுட்டு ஒரு 8th or 9th டே எடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஃபியூ வேர்ட்ஸ் மறந்த மாதிரி இருக்கும். அதை மட்டும் திருப்பி ரீகால் பண்ணுங்கள். நியூவாக ஒரு விஷயம் லேர்ன் பண்ணும்போது டெய்லியும் படிக்காமல் இந்த மாதிரி டைம்டு ஸ்பேஸ் இன்டர்வல்ஸ் விட்டு விட்டு படிக்கும்போது அது லாங் டேர்ம் மெமரியில் பெட்டராக ஸ்டே ஆகும். 5th மெத்தட் பேர் டூவல் கோடிங். வெறும் லெட்டர்ஸாக இருக்க பேராகிராஃப்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்டையும் விஷுவல் இமேஜஸையும் கம்பைன் பண்ணுறது தான் இந்த டூவல் கோடிங். சும்மா வெறும் லெட்டர்ஸும் பேராகிராஃப்ஸும் பார்த்து டெக்ஸ்ட்டாக படிக்க போர் அடிக்கும் இல்லையா? அப்போ சைடில் அது ரிலேட்டடான இமேஜஸ் இருக்கும்போது நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஸ்டடிங்கை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்கு கஷ்டமான டாபிக்ஸ் எல்லாம் மைண்ட் மேப்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், இமேஜஸ் இந்த மாதிரி போட்டு படிங்க. அது டக்குன்னு உங்கள் அட்டென்ஷனை கேதர் பண்ணி லாங் டேர்ம் மெமரியில் இந்த இன்ஃபோலாம் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பீயிங் பெட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.